Good morning. Welcome to Pyramid Advisory YouTube channel. Interesting market today. We will learn every day from the market. Market teaches something every day. Okay. So very simple. First we look at the open price. இது வந்து எஜுகேஷனல் வீடியோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம நிஃப்டி எப்படி ட்ராக் பண்ணுறது ஷேர் பண்ணுறோம். இதோட பெட்டர் சிஸ்டம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இல்லை உங்கள் சிஸ்டம் கூட ஏதாவது அடாப்ட் பண்ணிக்கலாம் இது கூட சேர்த்து. ஸோ நம்ம வந்து ஜென்ரலாக மார்க்கெட்டை பற்றி பயப்படுத்த ரீட்டைல் இன்வெஸ்டர் மார்க்கெட்டில் இருக்க பயத்தை போக்குற சேனல் தான் இது. ஸோ பேசிக்கலி டோன்ட் நீட் டு வரி. மார்க்கெட்டை பார்த்து பயப்பட தேவையில்லை. எப்போ பயப்படுமோ அப்போ பயப்பட்டால் போதும், எப்போ பயப்பட வேணுமோ அப்போ பயடாமல் இருக்கணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அப்போ தான் பண்ண முடியும். ஓகே, பேசிக் நம்ம மெயினாக ஓப்பன் ப்ரைஸ் தான் இம்பார்ட்டன்ட். 11,378 அது கீழே ட்ரேடாக இருந்தாலும் வீக்னஸ். ஒரு லோ வரைக்கும் போயிட்டு ஒரு லோ போயிட்டு திருப்பி வந்திருக்கு மேலே. இந்த 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 மாதிரி சமயத்தில் ரெண்டு விஷயம். 378 மேலே புல்லிஷ் ஆகிடும். அந்த நேற்று க்ளோஸ்க்கு மேலே இருக்க வரைக்கும் அவ்வளோ பயப்பட தேவையில்லை. லெவல்ஸ் டு வாட்ச் நான் உங்களுக்கு லாஸ்ட்டில் சொல்கிறேன். இப்போ பார்க்கலாம். ஒரு 27 advances, 22 declines. It's a good sign. Then we'll go to market snapshot. இது வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த டைம் we can be right. நிறைய இதில் நம்மளுக்கு ஒரு டைரக்ஷன் கண்டுபிடிக்கலாம். அதை வச்சு அனாவசியமாக டென்ஷன் பண்ணாமல் இருக்கலாம். 760 advances, 1,160 negatives, nothing great, neutral. I mean, need not worry because Nifty is close to a certain level. இது இந்த பக்கம் வந்து அல்ட்ரா புல்லிஷ் ஆகிடும். நம்ம இது மாதிரி டைமில் we'll have to wait and see. பட் 760 இருந்து க்ளோசிங்கில் வந்து 1,100 வந்தானாக்கா பயங்கர புல்லிஷ். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 760 இருக்குது. இப்போது நம்ம இன்னைக்கு க்ளோசிங் இப்போ பார்க்கலாம். அது அதிகமாக தான் நல்லது. டர்ன் ஓவர் 10,000 ரொம்ப ரொம்ப கம்மி. 10 o'clock ஒரு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. நேற்றே 12,000 இருந்ததுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸோ டாப் கெய்னர்ஸ். ரிலையன்ஸ் டாப் கெய்னரில் இருக்குது, ஐடிசி டாப் கெய்னரில் இருக்குது, எல்என்டி டாப் கெய்னரில் இருக்குது, HDFC லைஃப் இஸ் ஸ்டாக் டு வாட்ச், ஆக்சிஸ் பேங்க் இஸ் ஸ்டாக் டு வாட்ச். இன்ட்ரெஸ்டிங் ஃபார்மேஷனில் இருக்குது. ரெட்டி இஸ் ஆல்சோ இன்ட்ரெஸ்டிங். கோட்டக் பேங்க், சாரி இது பேங்க்கு ஃபார்மா. ஓகே, ONGC. ஓகே, நோ ஐடியா. ஓகே, ONGC I'll generally avoid. I don't want to. ONGC, IOC, BPCL, HPCL எல்லாம் வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டரு. ஏன்னா இவங்களாம் எப்படி போயிட்டு பிகாஸ் இது ஆல் ஓகே. நான் அது ஒன்று தனியாக வீடியோ போட நினைக்கிறேன். ஓகே, லெட்ஸ் சி. ஓகே, இன்ஃப்ராடெல் மைனஸ் இருக்குது. பவர் கிரிட் அகைன் பவர் கிரிட் இஸ் another ஹெவி வெயிட். ரொம்ப மூவ் ஆகிறதே கஷ்டம். ஜீல், ஓகே, ஜீல் இஸ் இன் குட் ஷேப் நவ். இண்டஸ்இண்ட் பேங்க், அதானி போர்ட்ஸ், ஐஷர் மோட்டர்ஸ், டாடா மோட்டர்ஸ். இப்போ இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஷர் மோட்டர்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. பட் கீழே வந்திருக்கு டைட்டன். ஓகே, ரைட். ஸோ திஸ் ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன். இதை வச்சு நம்ம ஒன்றும் டிசைட் பண்ண முடியாது. நம்ம டிசைட் பண்ண முடியக்கூடிய ஒரே ஸ்க்ரீன் வந்து இந்த ஸ்க்ரீன் தான். இந்த வால்யூம் அண்ட் வேல்யூ இதில் தான் வந்து நம்மளுக்கு வந்து டைரக்ஷன் தெரியும், சேஞ்ச் இன் ட்ரெண்டு. இந்த ஸ்க்ரீன் மெயின்லி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹேவ் வேல்யூ அண்ட் வால்யூம். ஸோ when a ஸ்டாக் இது மார்க்கெட் ட்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டு மாறுறது இங்கே கண்டுபிடிக்கலாம். இங்கே வந்து இந்த இடத்துல தெரியும். இஃப் யூர் அ ட்ரேடர்னா, இஃப் யூ நோ whenever there's a change in trend, if you can identify the trend correctly, you will make money. நம்ம பிளைண்டாக கண்ட ஸ்டாக்கை போய் ட்ரேட் பண்ணுறதுக்கு பதில் இதில் பார்த்து எதனா யூஸ்ஃபுல்லாக நம்ம பண்ணலாம். இப்போ எல்லாமே இதில் எல்லாம் வால்யூமில் இதுக்கு வந்து மைனஸில் இருக்குது. இது வீக்னஸ். ஓகே, வீக்னஸ். எஸ் பேங்க் வீக்காக இருக்குது. டாடா மோட்டர்ஸ் 150 ஒரு இம்பார்ட்டன்ட் லெவல். அது கிராஸ் பண்ண தான் வேல்யூ இருக்குது. ஐடிசி நம்ம அவாய்ட் பண்ணலாம். அது பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்குது. சேலிங் இஸ் வெரி டிஃபிகல்ட். சேல் வெரி ஸ்லோலி. இன்ஃப்ராடெல் அவாய்ட். ஸோ இன்றைக்கி இவங்கெல்லாம் வால்யூமில் இவங்களெல்லாம் அடிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்ககிட்ட இவங்களாம் இப்போ இஃப் யூ வாண்ட் டு பை தி ஸ்டாக்ஸ்னால் யூ ஹேவ் டு கோ பேக் டு தி கேண்டில் வேர் த ப்ரீவியஸ் ஹையஸ்ட் வால்யூம் வாஸ் தேர். அது லோ பீக்கில் தான் அதில் பண்ணணும். அடுத்தது வேல்யூவில் பார்க்குறது என்ன இருக்குன்ட்டு. ஓகே, ரிலையன்ஸ் ப்ளஸில் இருக்குது, TCS ப்ளஸில் இருக்குது, பாரதி ஏர்டெல், அஸ்ட்ராஸென் மைனஸில் இருக்குது, ஐடியா, HDFC பேங்க், டாக்டர் ரெட்டி ரெண்டுத்துலேயும் வந்திருக்கு. சம்திங் இஸ் ப்ரூவிங் இன் டாக்டர் ரெட்டி நினைக்கிறேன். பார்ப்போம். அப்புறம் லாஸ்ட்டில் சார்ட் பார்ப்போம். 52 week high 40 stocks, 52 week low 4 stock, which is good.
upper band 40%, 41 stocks, lower band 27 stocks, both the swinging 11. Bulk deals 13, block deals 2, short selling 1. Okay, இது முடிஞ்சிச்சு. நம்மளுக்கு இப்போதைக்கு மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருக்க மாதிரி காட்டுது. ரொம்ப பெரிய ஸ்ட்ராங் தேவையில்ல, பெரிய வீக்னஸ் இல்லாத மாதிரி தான் எனக்கு தெரியுது. நம்ம இண்டெக்ஸஸ் போய் பார்ப்போம். இதில் எதெல்லாம் ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்குன்னு பார்க்கலாம். தட்லி குட் சைன். ப்ளஸ் மைனஸ் முக்கியம் கிடையாது, ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்கிறது தான் முக்கியம். 378, 367, 27084, 81 எல்லாம் ஃபைனல், எல்லாம் கிட்ட இருக்குது பாருங்கள். எல்லாமே 9393. இது அப்படியே நிஃப்டியை பிரதிபலிக்குது. இது எல்லாமே யாராவது பிரேக் அவுட்டாக இருக்கானா, அதில் எவனா ஒருத்தன் தனியாக துண்டாக நிற்கிறானா? யாரும் இல்லை. 6433 எல்லாமே கிட்ட தான் நிற்கிது. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். இந்த பேங்க் நிஃப்டி நேற்று ஒரு பியூட்டிஃபுல் லெவலில் நின்னா, அதை 11728 அந்த 200 மூவிங் ஆவரேஜ் நின்றுச்சு பேங்க் நிஃப்டி. ஸோ அதனால் வந்து பேங்க் நிஃப்டி பற்றி கவலைப்பட தேவையில்லை. 890 இன்னைக்கு நிஃப்டி ஐடி ஸ்ட்ராங் 18304 419 இவர் தான் நிஃப்டி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஐடி நீ ஸ்ட்ராங்காக இருக்குது. நீ ஐடி டேன்னு நினைக்கிறேன் நான். ஃபார்மா 11302 380 ஃபார்மாவும் இன்றைக்கி ஓரளவு ஸ்ட்ராங்காக இருக்குது, ரிலேட்டிவ்லி ஸ்ட்ராங்காக இருக்குது, நாட் அப்சல்யூட் ஸ்ட்ரென்த்து. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். நம்ம வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம நிஃப்டி நம்ம பார்க்க வேண்டிய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக ஓகே, நிஃப்டியில் நம்ம பார்க்க வேண்டிய லெவல்ஸ் வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் போடுறேன். நான் அப்புறம் லெட்ஸ் செக். டாக்டர் ரெட்டிஸ் வந்துருக்கீங்களா? எப்படி இருக்கு டாக்டர் ரெட்டி? ஓகே, இது ஒன்றும் புரியல. Okay, nothing can be seen in this, but let's look at Axis Bank. Okay, interesting. See how Axis Bank பாருங்க. இது ப்ளீஸ் நான் இந்த மாதிரி இதெல்லாம் சொன்னால் நாங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. டிஸ்க்ளைமர், நான் வந்து இதில் இங்கே தேடுன்னு சொல்லிட்டு நான் எடுக்காமல் இருக்க மாட்டேன். ஸோ நான் we are very small investors. I can't move the market. Me and my customers are very small customers. We can't move the market. ஸோ இது வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம இது வந்து நேற்று லோவை, முந்தினத்து லோவை நேற்று மார்னிங் கட் பண்ணிவிட்டு இது ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேடாக அது பேர் லோ பிக். இட்ஸ் குட் இட்ஸ் வெரி குட் ரிவர்சல் சைன். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் பார்த்தா நீங்கள் கேன் ட்ரேட் தட் ஸ்டாக். யூ கேன் ட்ரேட் இட் ஃபார் வாட் ஆஸ் ஐ டோல்ட் யூ 5% ட்ரேட் பண்ணலாம், 8% ட்ரேட் பண்ணலாம். இல்லை இந்த ஹை 535 535 வெயிட் பண்ணாமல் 529 530 ரேஞ்சில் விற்கலாம். ஸோ அதாவது இப்போ இருக்கிறது வந்து 458, நீ இப்போ ட்ரேட் ஆகுது வந்து 455. இந்த லோ வந்து 450. ஸோ 450 கீழே க்ளோஸ் ஆனால் ஓடி வந்துடணும், இல்லை காணாமல் போயிடும். நம்ம காணாமல் போக மாட்டோம், நம்ம அங்கேயே தான் இருப்போம், நம்ம பணம் காணாமல் போயிடும். ஓகே, ஸோ இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட் சார்ட். இதில் மாதிரி பேட்டர்ன்ஸ்னே சொன்னால் டெய்லி நீங்கள் இந்த மாதிரி சார்ட் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பேட்டர்ன்ஸ் கிடைக்கும். இது பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணலாம். யாரையும் கால்ஸ் வாங்க வேணாம், ஒன்று வேணாம். ஸோ நிஃப்டி இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு ஸ்க்ரீனில் வராது. ஓகே, சி 11,340 ஒரு லெவல். 11,340 கீழே வீக்னஸ் இருக்குது. க்ளோசிங் பேசிஸ் 11,359 மேலே வந்து 11,340 இஸ் மை ஓன் லெவல். ஓகே, 11,359 நமக்கு எல்லோரும் தெரிஞ்ச லெவல். நேற்று ஓப்பன் ப்ரைஸ், ஸோ அதுக்கு மேலே இருக்க வரைக்கும் மார்க்கெட் ஸ்ட்ராங்கு. நேற்று ஓப்பன் ப்ரைஸ் மேலே இருக்க மார்க்கெட் ஸ்ட்ராங்கு, நேற்று க்ளோஸ் ப்ரைஸ் இருக்க மார்க்கெட் ஸ்ட்ராங்கு. இன்னைக்கு நேற்று க்ளோஸ்க்கு மேலே இன்றைக்கி க்ளோஸ் ஆச்சுன்னா ஒன்றும் டபுள் ஸ்ட்ராங். 11,400 மேலே எல்லாம் ஸ்ட்ராங். பட் எனக்கு என்ன தோணுதுனாக்கா, எனக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே மார்க்கெட் சைட்வேஸில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருக்குது. ஏன்னா வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ரேஞ்ச் அது. இந்த 11,517 இஸ் அ ஃபிபனாச்சி ரேஞ்ச். அதை நான் அதை காட்டுறேன். ஃபிபனாச்சி ப்ரைஸ் ப்ரொஜெக்ஷன். நிஃப்டிக்கு நான் இந்த லோ இஸ் ஃபார்ம், ஆல் டைம் லோ இஸ் ஃபார்ம், ஒரு ரேலி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் அண்ட் டேக் ஆஃப் ஆச்சுனாக்கா அங்கேருந்து வி டூ ஃபிபனாச்சி ப்ரொஜெக்ஷன். தட் ப்ரொஜெக்ஷன்ஸ் கிவ்ஸ் 14,000 ஃபார் நிஃப்டி. இந்த வந்து 11,517 நேற்று சொல்லியிருக்கேன் நான். ஸோ இப்போ இங்கே இதுக்கும் இந்த 5,000க்கும் இந்த பெரிய போராட்டம் நடக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு நினைக்கிறேன் நான். இல்லை இந்த ஹை இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இந்த மாதம் இருக்க மார்க்கெட் இருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்னுடைய தாழ்மையான கருத்தை பதிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இது வந்து 11,517
இது கட் பண்ணாங்க. இட்ஸ் காட் அ வெரி பிக் ஜேர்னி டு 3000 பாயிண்ட் ஜேர்னி இருக்குது. 13,980 காட்டுது, க்ளோஸ் டு 14,000. ஸோ 3000 பாயிண்ட் ஜேர்னி இருக்கும்போது மார்க்கெட் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு எக்ஸசைஸ்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் மேலே போகும். இட் ஜஸ்ட் கான் கோ லைக் தட். நீங்கள் பாருங்கள், திஸ் இஸ் த டைரக்ஷன். பட் இங்கேருந்துலாம் வந்து மேலே போகும்போது தான் திஸ் வில் பி த பிக்கெஸ்ட் ட்ராப். ஓகே, இந்த 13,000 கிராஸ் பண்ண உள்ள பெரிய ஆளுங்களாம் நிறைய பேர் உள்ளே வருவாங்க, அவங்க தான் மாட்டிப்பாங்க. ஸோ ஈவன் நவ் யூ கேன் கெட் இன் இஃப் யூ ஆர் இன் த சைட் லைன்ஸ். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. ஐ ஹவ் நத்திங் மோர் டு சே. நன்றி, வணக்கம். அப்புறம் ஷேர்ஸ் பற்றி நிறைய பேருக்கு பதிவிடுறீங்க. அதில் நான் வந்து நம்ம கிட்டே ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் பற்றி அதை பற்றி போட்டிருக்கேன். நான் இந்த வீடியோ முடியும்போது ஒரு 3 ஷேர் பேர் போடுறேன், அதை நீங்கள் பாருங்கள். அந்த அனாலிசிஸ் ஆல்ரெடி பண்ணியிருக்கேனாங்க. ஸோ தெர் இஸ் நோ பாயிண்ட் டூயிங் இட் அகெயின். ஐ வில் ஷேர் தட் வித் யூ. அண்ட் தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. இன்னொரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஜிஎம்எம் ஃபாலில் வந்து ஃபேஸ் வேல்யூ 10ன்னு போட்டிருக்கேன். சம்டைம்ஸ் வந்து ஒரே இடத்துல வழிக்கு வந்துட்டு இருப்போம். Same mistake we do. I really can't fathom why I'm doing that. My apologies. I will try and rectify that. Thank you. Have a nice day. Bye. அது மறுபடியும் எனக்கு பதிவிட்டு ஒரு சந்திரசேகர், அது பார்த்தோன்னா டிப்ரெஸ் ஆகிட்டேன் நான். பட் nevertheless, like you have to face the facts. Thank you. Have a nice day. Bye.